ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து நான் 6 செட் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6. ஓகேவா? இன்றைக்கி வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? நம்ம இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லோரும் தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி என்ன கைட் பண்ணுறாங்க? இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் உங்களை சுற்றி இருக்க நெய்பர்ஸ் கிட்ட இல்லை உங்களோட குடும்பத்தில் இருக்க குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். அவங்க வந்து உங்களுக்கு வந்து நிறைய, அதாவது நீங்கள் அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் செஞ்சிட்ருக்கீங்க. பட் ஆனால் அவங்க உங்களுக்கு திருப்பி அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஓகேவா? இன்றைக்கி அவங்களால சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து சரியாகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏமாற்றங்கள், இப்போது ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் உங்களை கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். உங்களை வந்து ஒரு தைரியமான பர்சனாக நீங்கள் வந்து மாற்றிக்கணும். ஓகேவா? ரொம்ப எந்த உறவுகள்கிட்டையும் ரொம்ப எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க. யார்கிட்டையும் ரொம்ப அவ்வளோ எதிர்பார்க்காதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. எல்லா நேரத்துலையும் நீங்கள் போய் விழுந்தெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது அவங்க வந்து கைவிரிச்சிருவாங்க. ஓகேவா? ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை, இன்றைக்கி டே வந்து நீங்கள் யார்கிட்டையாவது எதிர்பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு செஞ்சிட மாட்டாங்களா, நமக்கு உதவி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யார்கிட்டையாவது முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகிறது கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி எதுவும் எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கி டே வந்து நீங்கள் ப்ரேயரில் இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹீலிங் தேவைப்படுது, ஏற்கனவே நீங்கள் வந்து ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க, ரொம்ப வந்து உங்களை நம்பினவங்க எல்லாம் ரொம்ப உங்களை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் திரும்பவும் இன்றைக்கி போயிட்டு கேட்டு தான் பார்க்கலாமே அவங்கக்கிட்ட ஹெல்ப். நம்ம தான் இவ்வளோ பண்ணியிருக்கோமே, கொஞ்சம் இன்றைக்கி வந்து நம்ம அவங்ககிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கஷ்டம். ஓகேவா? இன்னும் காயங்கள் அதிகமாக தான் வரும். அதனால் உங்களோட எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க. உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன் தெரிஞ்சவங்க மெடிடேஷன் பண்ணுங்கள். யாருக்காவது வந்து உங்களுக்கு மெடிடேஷன் தெரியல, எனக்கு சக்ராஸ் வந்து ஹீல் பண்ணிக்க தெரியல, எனக்கு எதுவுமே அதை பற்றி எனக்கு தெரியல அப்படின்னா நம்மளோட சேனலை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. பர்சனல் ரீடிங் எடுத்து நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். பி கேர்ஃபுல். ஓகே? காட் பிளஸ் யூ. அடுத்தது நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு. நம்பர் 2 சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கொஞ்சம் லாஜிக்காக ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு வந்து அதாவது உங்களை வந்து யாரும் வந்து எமோஷ்னலாக பிளாக் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு மைண்ட் செட்டோடு இருப்பீங்க, தெளிவாக இருப்பீங்க, ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுவீங்க. நீங்கள் எடுத்த முடிவு இதுதான், ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, ஒரு விஷயத்துக்கு வந்து இதுதான் அப்படி சொல்லி நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் பின்வாங்க மாட்டீங்க. உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கும். எந்த எமோஷ்னல் இதுக்கும் வந்து லாக் ஆக மாட்டீங்க. தெளிவாக யோசிப்பீங்க, தெளிவாக முடிவு எடுப்பீங்க. அதனால் யாராவது பாதிக்கப்படுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை பற்றி வருத்தப்பட மாட்டீங்க. ஓகேவா? ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் வார்த்தைகளை வந்து அதாவது யோசிக்காமல் பேசாதீங்க. யோசிச்சுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக நம்ம பேசுகிறோமா, கரெக்டான முடிவா அப்படி சொல்லிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகேவா? அதனால் வார்த்தையில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் இன்றைக்கி. ஓகே? ஆனால் கிளியர் கட்டான மைண்ட் செட்டோடு தான் இருக்கீங்க. ஆனால் வார்த்தையில் கொஞ்சம் ஒரு சுதாரணமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற வார்த்தைகள் வந்து மற்றவங்கள வந்து ரொம்ப காயப்படுத்தும். அதனால் அது வந்து லைஃப் டைம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அதை பற்றி நினச்சிட்டு அவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படின்ற அந்த வருத்தம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கர்மாவை கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு தெளிவான மைண்ட் செட்டில் இருக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால்
மற்றவங்களுக்கு அந்த வார்த்தையை வந்து கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக கவனித்து சொல்லணும். ஓகேவா? காட் பிளஸ் யூ. அடுத்தது செட் 3. செட் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி டே வந்து நீங்கள் நல்ல ப்ரேயர் பண்ணுறீங்க, யூனிவர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன்லாம் ரொம்ப பக்காவாக பண்ணுறீங்க போல். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் இன்றைக்கி இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க கன்னி, ரிஷபம், மகரம் அந்த மாதிரி தெரியுது. மற்றும் துலாம், மிதுனம் அண்டு கும்பம் இவங்களுக்கும் வந்து ரெசனேட் ஆகுது. இந்த 6 ராசிக்காரங்களுக்கு ஹைலி இங்கே வந்து ரெசனேட் ஆகுது. மற்றவங்களுக்கும் உங்களோட எனர்ஜி, நீங்கள் இந்த கார்ட் பிக் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு இது வந்து எனர்ஜியில் போய்ட்டு ஒர்க் பண்ணணும் கைஸ். இது ஓகேவா? அது கலெக்டிவாகவும் இருக்கும், கலெக்டிவ் ரீடிங்காகவும் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் மேடம் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கக்கூடாது. யார் நீங்கள் சூஸ் பண்ணிங்களோ உங்கள் எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி அது வரும். இதில் இந்த 6 ராசிக்காரங்களுக்கு அது பொருத்தமாக இருக்குது. ஓகேவா? சரி, நீங்கள் இன்றைக்கி எந்த இன்டென்ஷன் வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணினாலும் அது உங்களுக்கு கை கொடுக்கும். இறைவன் அதுக்கு ப்ளஸ் பண்ணுவார். ஓகேவா? இன்றைக்கி ஒரு நல்ல விஷயங்களை நினைங்க, நல்ல விஷயங்களை வந்து மைண்டில் வந்து கொண்டு வாங்க. ஓகே? எப்போவுமே வந்து நெகட்டிவான வார்த்தைகளை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவான வார்த்தைகள் வச்சு பாசிட்டிவாக நீங்கள் வந்து இறைவன்கிட்ட வந்து கேட்கும்போது கூட எனக்கு ஒரு நல்ல, உங்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்கோ, மணி ரிலேட்டடான நீட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து பாசிட்டிவாக வார்த்தைகள் கொடுத்து கேட்கணும். ஓகேவா? எனக்கு வந்து நிறைவான செல்வத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கணும். எனக்கு குறைவில்லாத செல்வம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. புரியுதா? எனக்கு வந்து வந்து நிறைவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனால் கேட்கும்போது கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணும்பொழுது அந்த இன்டென்ஷனோட அந்த ஒரு நல்ல வார்த்தைகள் கொடுத்து இறைவன்கிட்ட ப்ரே பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வார்த்தைகளை நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணும்போது கூட வார்த்தையை கவனிங்க. ஓகேவா? அது ரொம்ப நல்லது. ஓகே? ஸோ இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற அந்த விஷயங்களை இறைவன்கிட்ட நீங்கள் வந்து கேட்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே கை கொடுக்கும். கண்டிப்பாக ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, வேறு எந்த இன்டென்ஷன் உங்களுக்கு இருந்தாலும், வேறு எந்த ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் இறைவன்கிட்ட ப்ரேயர் பண்ணாலும் அந்த விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு கை கொடுக்கும். காட் பிளஸ் யூ. இப்போது செட் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு சொல்கிறேன். செட் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி வந்து திடீர்னு யாராவது, அதாவது உங்களுக்கு பிடிச்ச பர்சன், அதாவது உங்கள் லைஃப்பில் வந்து சில உறவுகள்லாம் இருப்பாங்கள்ல, பழைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன், அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடனே ஒரு அந்த ஹாப்பி ஃபீலிங், அந்த பழைய நல்ல நினைவுகள், அதாவது குட் தாட்ஸ், அவங்களோட அந்த அன்பு, அரவணைப்பு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல மெமரபிளாக இருக்கும். உங்களுக்கு திடீர்னு யாருக்காவது ஒருத்தருக்கு கிஃப்ட் மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நம்பர் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி திடீர்னு உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா பழைய உறவுகள்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல், அவங்கக்கிட்டேருந்து குட் நியூஸ், இல்லைனா அவங்கக்கிட்டேருந்து ஒரு மெமரபிள் கிஃப்ட் ஏதாவது கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ யூனிவர்ஸ் வந்து ஒரு திடீர் சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஓகே? உங்களுக்கு பிடிச்ச நபர், இப்போ நீங்கள் லவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் லவர்கிட்டேருந்து ஏதாவது மெசேஜ், இல்லை அவங்க உங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் திடீர்னு உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் ஏதாவது கொடுக்கலாம், கிஃப்ட் ஏதாவது, இல்லை அந்த மாதிரி ஏதாவது உங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட்டு இந்த டே. ஓகேவா? ஸோ அதனால் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கரண்ட்டில் எப்போவுமே ஹாப்பியாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் யூனிவர்ஸ் வந்து உங்களை சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் கொடுத்து உங்களை அசத்துவாங்க. ஓகேவா? அது உங்கள் பிடிச்ச உறவுகள் மூலமாக செய்வாங்க. காட் பிளஸ் யூ. ஓகே, தேங்க்யூ. இப்போது நம்பர் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது வந்து பார்க்குறவங்களுக்கு, இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க, நீங்கள் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டீங்க. அதை ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க யோசித்து. அதை வந்து ரெடி பண்ணி வச்சு அதுக்கான ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க இன்றைக்கி. ஓகேவா? இன்கேஸ் யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் மட்டும் வச்சுருக்கீங்க, இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா
இன்றைக்கி டே வந்து நீங்கள் அந்த ஆக்ஷன் எடுத்திங்கன்னா அந்த அதாவது நீங்கள் எடுத்த அந்த முயற்சிகள் இன்றைக்கி வெற்றியடையும். அந்த நீங்கள் போகிற ரூட்டு கரெக்டு அப்படின்றாங்க. நீங்கள் போகிற அந்த டைரக்ஷன் கரெக்டு. இதை வந்து யாருக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் எந்த ராசிக்கு வருதுன்னா, துலாம், மிதுனம், கும்பம் அண்டு கன்னி, ரிஷபம் அண்ட் மகரம். இந்த 6 ராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ்க்காக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சி உங்கள் லைஃப் பார்ட்னருக்காக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்க. இந்த டைரக்ஷன் கரெக்டு தானா, நம்ம எடுத்த டைரக்ஷன் கரெக்டு தானா அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. உங்களுக்கு டவுட் இருக்குன்னா சந்தேகமே வேண்டாம். நீங்கள் எடுத்த விஷயம் கரெக்டு தான், நீங்கள் போகிற டைரக்ஷன் கரெக்டு. ஓகேவா? தொடர்ந்து அந்த வழியில் பயணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. காட் பிளஸ் யூ. இப்போ நம்பர் 6 சூஸ் பண்ணவங்களுக்கான கைடன்ஸ். நம்பர் 6 சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட. ஏன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை வந்து வேணும்னே, அதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதுவும் முக்கியமான உறவுகளோட நீங்கள் வந்து எந்த வாக்குவாதமும் ஈடுபடாதீங்க. ஸோ அது வந்து உறவுகளை பாதிக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி. அதனால் பி கேர்ஃபுல். நீங்கள் வந்து அவங்க வீண் வம்பு இழுத்தா கூட நீங்கள் வந்து வாக்குவாதங்கள், ஆர்கியூமெண்ட் நடக்குது அப்படின்னு தெரியுது. இப்போ உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டேன் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் அதை வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம பதில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிரேக் ஆகும். ஓகேவா? அதனால் தேவையில்லாத அந்த மாதிரி சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது இன்றைக்கி. ஓகேவா? மெடிடேஷன் தெரிஞ்சவங்க மெடிடேஷன் பண்ணுங்கள். ப்ரேயர் தெரிஞ்சால் ப்ரேயர் பண்ணுங்கள். ப்ரேயர் எல்லாருக்குமே வரும். ப்ரேயர் பண்ணுங்கள். ப்ரேயர் பண்ணுறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ, எந்த விஷயத்தில் இப்போ ப்ரேயர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் ப்ரே பண்ணுவீங்க கடவுள்கிட்ட? நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து 2 நிமிஷத்துலேயே வந்து ஒரு ஸ்லோகனை சொல்லணும்னா ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு கடகடன்னு ஏதோ கடமைக்கு அப்படியே நின்று கடகடன்னு ஒப்பிச்சுட்டு ஓடி வந்துடுது. அவள் தான்ப்பா என் கடமை முடிச்சிட்டேன், நான் சாமிக்கிட்ட பேசிட்டேன், என்னோடய இன்டென்ஷனாக சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுது. அப்படி பண்ணக்கூடாது. ப்ரேயர் எப்படி பண்ணணும் நிறைய பேருக்கு அதுவே தெரியல. ஓகேவா? ப்ரேயர் பண்ணுறீங்கன்னா அங்கே ஒரு ஹையர் வைப்ரேஷன் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதில்ல. அப்போ அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ பொலைட்டாக இருக்கணும், நீங்கள் வந்து எவ்வளோ அன்பாக அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு பொறுமையோடு இருந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் உங்களோட விஷயத்தை கேட்கணும். அங்கே கூடவா அவசரம் உங்களுக்கு? அங்கே ஒரு பொறுமை நிதானம் வேணாமா? அங்கே கூட அவசரம் காமிச்சிங்கன்னா அப்புறம் கடவுள் எப்படி தான் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார்? அவரே எதிர்க்க வந்து நின்னா கூட உங்களுக்கு கண்ணு தெரியாது. நீங்கள் போகிற அவசரத்துக்கு இது ஏதோ சிலை நிற்கிது, இது ஏதோ ஒரு திரை நிற்கிது, இது ஏதோ பில்டிங் இது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகேவா? அதனால் அமைதி, பொறுமை, நம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப அவசியம். ஒரு மெடிடேஷன் ஏன் பண்ண சொல்கிறாங்கன்னா, மெடிடேஷன் பண்ணும்போது உங்கள் மனசு வந்து ஒருநிலைப்படணும். ஒரு விஷயத்தை நோக்கி மட்டுமே அது ஃபோக்கஸ் ஆகணும். ஏன்னா அலைப்பாஞ்சிட்ருக்கு மனசு வந்து. இப்போ நீங்கள் விழிப்பு நிலையில் இருக்கும் போது ஒரு நிமிஷத்தில் எத்தனை என்ன அலைகள் தெரியுமா? 6 lakhs 6,000 அதுக்கு மாதிரி அதை விட அதிகமாகவே எண்ண அலைகள் வந்து வேவ் லென்த் நமக்கு வந்து எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு செகண்டுக்கு அத்தனை எண்ணங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி நீங்கள் வந்து உங்களோட அந்த ப்ரேயர் வந்து பலித்தமாகும்? இப்போ எண்ணங்களுக்கு வந்து நல்ல பவர் இருக்குது. ஆனால் அந்த பவர் என்ன ஆகுதுன்னா பல எண்ணங்களாக வரும் பொழுது அது சிதறி போகுது. இப்போ வந்து ஒரு செகண்டுக்கு நான் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். நான் 1 minute நீங்கள் இருக்கீங்க, ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 60 செகண்டு வச்சுக்கோங்க. அந்த 60 செகண்டு நீங்கள் தியானம் பண்ணும்போது நீங்கள் வந்து சாமிக்கிட்ட நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க, ஒரு ஸ்லோகம் சொல்கிறீங்க, பக்கத்தில் சுற்றி ஒரே சத்தமாக இருக்குது, ஒருத்தர் வந்து பாட்டு பாடிட்டுருக்காரு, இல்லைன்னா ஏதோ ஒரு சம்திங் யாரோ பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே உங்களோட மைண்டு அங்கே தான் போகும்.
நம்ம இவங்க ப்ரே பண்ணிகிட்ருக்கோம், இங்கே சுற்றி இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, இவங்க பாடிட்டுருக்காங்க, இவங்க ஆடிட்டுருக்காங்க, இவங்க இப்படி அதாவது உங்கள் கான்சன்ட்ரேஷன் வந்து நாலா பக்கமும் அந்த எண்ண ஓட்டங்கள் போகும். ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் மனசுக்குள்ளேயும் பல எண்ணங்கள், அதாவது பாஸ்ட்டை பற்றி போகும், ஃப்யூச்சர் பற்றி போகும். இல்லை அடுத்தது நம்ம வந்து இன்றைக்கி இதை செய்யணும், அதை செய்யணும், இவங்க இப்படி பேசுனாங்க, அவங்க அப்படி பேசுனாங்க, கடவுளே நீ நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு அவர்கிட்டயும் வந்து குறைபாடாக உட்காந்து நின்று அந்த ப்ரேயரை பண்ணுறது. அப்படி பண்ணுறதில்ல ப்ரேயர். ஓகேவா? நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இறைவன்கிட்ட நிற்கும் பொழுது, கேட்கும் பொழுது உங்களை வந்து முழுசாக ஒப்படைக்கணும், அமைதியோடு இருக்கணும், ஆத்மார்த்தமாக கேட்கணும். அங்கே அன்புக்கு மட்டும்தான், அங்கே வந்து ஈகோஸ்டிக், அங்கே அவசரம் காட்டாதீங்க. கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர், அன்பானவர். அவரை நீங்கள் வந்து அம்மாவாக நினைக்கலாம், அப்பாவாக நினைக்கலாம், குருவாக நினைக்கலாம், உங்கள் குழந்தைய கூட நினச்சிக்கலாம். ஏன்னா முருகரெல்லாம் வந்து நிறைய பேர் குழந்தை வடிவத்தில் பார்க்குறத ரொம்ப பிரியப்படுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு சிலர் அவரை அப்பாவாக நினச்சி பாவிப்பாங்க. நீங்கள் என்ன மாதிரி அவரை நினச்சி கூப்பிட்டாலும் அவர் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரூபத்தில், அந்த இதில் வந்து உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுவார். சரியா? அதனால் அமைதியாக பொறுமையாக சாமி கும்பிடுங்க. ப்ரேயர் பண்ணுறது கூட தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஓகேவா? ஸோ அதை தான் சொல்லித்தரேன். நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஏற்றுக்கோங்க. ஓகேவா? யாரையும் நான் ஃபோர்ஸ்லாம் பண்ணலை. ஒரு சிலருக்கு அந்த மெத்தட் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் மேனிஃபெஸ்டேஷனில் ஃபெயிலியர் ஆகுது. ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுறீங்க, நடக்க மாட்டேங்குதே அப்படின்றதுக்கு காரணம்லாம் அந்த எண்ண அலைகளோட வீரியம்தான். அந்த எண்ண அலைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் மெடிடேஷன் மெத்தட். அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்ச நாள் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு எப்பவும் ரொட்டீன், அந்த கச்சாமச்சான்ற அந்த லைஃப் ஸ்டைல், இந்த ஃபாஸ்ட்டான இந்த லைஃப் ஸ்டைல்லே மாட்டிக்கிட்டு லேக் ஆகிறீங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். தெரிஞ்ச மெத்தடில் ப்ரேயர் தெரிஞ்சால் பண்ணுங்கள். பொறுமையாக நிதானமாக இறைவன்கிட்ட அன்பாக பேசுங்க. அவர்கிட்ட வந்து ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் நின்று உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாரோ அதுக்கெலாம் நன்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அது மாதிரி நீங்கள் வந்து பேசுங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உறவுகளால் வரக்கூடிய பாதிப்பு, உங்களை சுற்றி இருக்கிற மக்கள்னால வர பாதிப்பு எல்லாமே அது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியும், உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அதுலேருந்து நீங்கள் வந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார், உங்களை கவனிச்சிருக்க சொல்வார். உங்களுக்கான கைடன்ஸை வந்து அவர் அழகாக எப்படி கொடுத்துருக்காரு பாருங்கள். இப்போ இந்த ஒரு கார்டில் நான் இவ்வளோ விஷயத்தையும் சொல்லின்னு இருக்கேன். நான் வந்து இந்த கார்டு ஒரே இதில் சொல்லிடலாம், ஒரே வார்த்தையில் கூட நான் சொல்லி முடிச்சிடுவேன். ஓகேவா? அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வரல கைஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, இன்னும் ஓடிட்டு தான் இருக்கீங்க. இந்த ஓடி 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 ஒரு பாட்டு சிவவாக்கியர் அந்த ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார். அது மாதிரி ஒரு பிறவியாக எடுத்து 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 இறைவனை அவரோட இதுவை வந்து அடையாமையே நீங்கள் வந்து இன்னும் பிறவிகளாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த டைம்லேயாவது உங்களுக்கு இந்த ஒரு கைடன்ஸ் கிடைக்குது. இறைவனடி வந்து டிவைன் பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஒரு சேனல் மூலமாக இறைவன் வந்து உங்களோட பேசிகிட்ருக்கார் கைஸ். அவ்வளோதான் நான் சொல்கிறது. ஓகேவா? அதனால் அமைதியாக ஒரு பொறுமையாக நிதானமாக நின்று இறைவன்கிட்ட அன்பாக கேளுங்க, அன்பாக பேசுங்க. ஓகேவா? அதுதான் ப்ரேயர். எதுலேயுமே கான்சன்ட்ரேட். நீங்கள் 10 நிமிஷம் அவர் கூட பேச போகிறீங்கன்னா 10 நிமிஷம் அவர் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும், வேறு எதுவுமே தெரியக்கூடாது. வந்து உறவுகள் இப்படி பண்ணிட்டாங்க, அந்தம்மா இப்படி பண்ணாங்க, இந்த அப்பா இப்படி பண்ணார், இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, எதுவுமே வேண்டாம். அப்புறம் ஃபைனான்ஸ் பற்றி, அப்புறம் வேலையை பற்றி, அப்புறம் உங்களோட லைஃப் பார்ட்னரை பற்றி நெகட்டிவாக நினைக்கிறது, அந்த நெகட்டிவ் ஃபீலிங் எதுவுமே அங்கே கொடுக்கக்கூடாது. அதையாச்சும் இப்போ ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேலாச்சும் இது கேட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறது கரெக்டாக புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணிக்கோங்க, சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் உறவுகள்கிட்டையும் உங்களை சுற்றி இருக்க நண்பர்கள், அக்கம் பக்கத்தார்கிட்டலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. காட் பிளஸ் யூ. இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். குருவே சரணம்.